இன்றைக்கு எங்களுடைய தேசத்தினுடைய நிலைமையை சிந்திக்கிற எவரும், குறிப்பாக நீண்ட காலமாக இந்த பிரச்சனையோடு வாழ்ந்து வந்திருக்கிற என்னை போன்றவர்கள், எங்கள் வாழ்விலே எனக்கு இப்பொழுது 76 வயதென்றால் 66 வருஷங்கள் தமிழ் தேசத்தினுடைய அரசியல் பிரச்சனையோடு நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். நம்புவது கஷ்டம், ஆனால் அது உண்மை. இந்த பின்னணியிலே சில சந்தர்ப்பங்களிலே கோபம் வருகிறது. ஒரு சில மனிதர்கள் தொடர்பிலே நெஞ்சிலே நெருப்பு எரிகிறது. ஒரு முறை என்னுடைய நல்ல நண்பர், மறைந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் அஷ்ரப் அவர்கள், சட்டக்கல்லூரியிலே என்னோடு படித்தவர், ஏதோ ஒரு பிரச்சனை சட்டக்கல்லூரியில் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு இடையிலே எழுந்த நேரத்திலே கவிதைகளாலே நாங்கள் மோதிக்கொண்டிருந்த வேளையிலே அவர் எழுதிய அந்த கவிதை வரி எனக்கு இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. உமிழ்ந்து உதைப்பதற்கும் உதவாத பேர்வழிகள், உமிழ்ந்து உதைப்பதற்கும் உதவாத பேர்வழிகள். சட்டக்கல்லூரி தமிழ் மன்றத்திலே 73ஆம் ஆண்டிலே நண்பர் அஷ்ரப் அவர்கள் கவிதை ஒன்றை எழுதி, கவிதை பதில் கவிதை என்றெல்லாம் பிரசுரங்கள் வெளிவந்த நேரத்திலே அவருடைய அந்த வரிகளை நான் ரசித்தேன். உமிழ்ந்து உதைப்பதற்கும் உதவாத பேர்வழிகள். தமிழ் தேசிய பரப்பிலே இன்று நடந்து கொண்டிருக்கிற பல விடயங்களை பார்த்தால், நான் இவருடைய பெயரையும் சொல்லி பேச விரும்பவில்லை. பெயர்களை சொல்லி பேசி அந்த காலத்திற்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் என்னை போன்றவர்களுக்கு வந்துவிட்டது என்று நான் நம்புகிறேன். பொதுவாக பேசுவதாக இருந்தால், தமிழர்களுடைய எதிரிகள் வெளியிலே இல்லை, எங்களுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். தமிழ் தேசிய பரப்பிலே தான் இருக்கிறார்கள். தமிழ் தேசியவாதிகளாக அவர்களிலே பலர் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்களோடு புலம்பெயர் தமிழர்களாக இங்கே ஆயுத போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் கூட அதனோடு அடையாளம் காட்டுவதை கடமையாகவும் ஒரு சிலரை பொறுத்த மட்டிலே பெருமையாகவும் கருதி கொண்ட அந்த சகோதரர்கள் மத்தியில் இருந்து இப்பொழுது சிலர் தமிழ் தேசியத்தை சிதைக்கிற சக்திகளோடு கைகோர்க்க துணிந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய எதிரிகள், விரோதிகள் வெளியிலே இல்லை. அப்படியானால் தம்பிகளே, தங்கைகளே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்களை பற்றியே பேசிக்கொண்டிருப்பதா, அல்லது இவர்கள் ஆடிவிட்டு போகட்டும் என்று அவர்களை அனுமதிப்பதா, அல்லது நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கைகளை பிசைந்தபடி உட்கார்ந்திருப்பதா? நடக்காது. இவற்றில் எதையும் நாங்கள் செய்ய முடியாது. தமிழ் தேசத்தினுடைய விடுதலையை நிலைநாட்ட முடியும் என்று நம்புகிற ஒவ்வொரு தமிழனும், தமிழச்சியும், குறிப்பாக இளைஞர்கள், சிந்தித்து வேகமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. தமிழ் தேசத்தினுடைய நீண்ட வரலாற்றிலே இந்த இலங்கை தீவிலே நாங்கள் பல தடவைகள் வீழ்ந்திருக்கிறோம், பல தடவைகள். ஆனால் வீழ்ந்த ஒவ்வொரு தடவையும் மீண்டும் எழுந்திருக்க நாங்கள் தவறியதில்லை. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் செயற்பட வேண்டும். இதனால்தான் தமிழ் தேசிய பேரவையை பலப்படுத்தி தமிழ் தேசத்தின் விடுதலை பாசறையாக, அரசியல் தலைமத்துவத்தை வழங்குகிற அரசியல் ஸ்தாபனமாக, போராட்ட இயக்கமாக அதை மிளிரச் செய்ய வேண்டும் என்கிற அந்த உறுதி எங்களை போன்றவர்களுடைய நெஞ்சிலே இப்பொழுது நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது.
இதை நாங்கள் செய்தாக வேண்டும். அவரும் இவரும் செய்வார் என்று விட்டுவிட முடியாது. தமிழ் தேசிய பேரவையிலே இணைந்து கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும், நாங்கள் என்று கூறுகிற பொழுது தமிழ் தேச விடுதலை போராட்டத்தோடு நெருக்கடியான காலங்களிலே தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட பலர் இங்கே இருக்கிறார்கள். தமிழ் தேசிய பேரவையிலே இருக்கிறார்கள். எமது தேசத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. நம்பிக்கை இழந்தால் அனைத்தும் போய்விடும். இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசினவர்கள் தம்பி கஜேந்திரகுமார் உட்பட சிங்கள பேரினவாதம் எப்படி செயல்படுகிறது என்பதை தெளிவாக சொன்னார்கள். அது அப்படித்தான் செயல்படும், அப்படித்தான் செயல்பட்டு வந்திருக்கிறது. அது இயற்கை விதி. சிங்கள பேரினவாதிகளை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே இனப்பிரச்சனை கிடையாது. முள்ளிவாய்க்காலோடு அவர்கள் பிரச்சனை தீர்ந்து விட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரையிலே, எங்கள் சுதந்திரம் நிலைநாட்டப்படுகிற வரையிலே, மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், எங்கள் விடுதலை மீட்டெடுக்கப்படுகிற வரையிலே நாங்கள் இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதாக ஒரு பொழுதும் கருத முடியாது. அப்படி கருதுவோமாக இருந்தால் இந்த விடுதலை போராட்டத்திலே தங்களை கருக்கி கொண்ட, தங்களை தியாகம் செய்த இளம் குருத்துக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த போராட்டம் அறவழி போராட்டமாக ஆரம்பித்த காலகட்டத்திலே திருகோணமலையிலே சிங்கக்கொடி ஏற்றப்படுவதை எதிர்த்து துணிந்து நின்று குண்டடிப்பட்டு குருதி சிந்தி மண்ணிடை வீழ்ந்து மாண்ட தியாகி நடராஜன் போன்றவர்களுக்கும் நாங்கள் துரோகம் செய்கிறோம் என்றுதான் அர்த்தம். அது 56. இந்த போராட்டத்திலே எண்ணற்றவர்கள் முகத்தை காட்டிக்கொள்ளாத, அந்த முகங்களை அடையாளப்படுத்த முடியாத வாழ்க்கைக்கு உரித்தானவர்களாக இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாகங்கள் அர்த்தமற்று போக நாங்கள் அனுமதிக்க முடியாது. எந்த தேசம் விடுதலை பெற விரும்புகிறதோ, எந்த தேசம் விடுதலையை நேசிக்கிறதோ, அந்த தேசத்தை அடக்குமுறையாளர்கள் நீண்ட நெடுங்காலத்திற்கு சிறை பிடித்து வைக்க முடியாது, விலங்கிட்டு வைக்க முடியாது, அடக்கி ஒடுக்க முடியாது என்பதைத்தான் உலக வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் தேசத்தினுடைய பிரச்சனைக்கு சரியான அரசியல் தலைமைத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய பேரவையை பலப்படுத்துங்கள் என்கிற வேண்டுகோளை இந்த மே தினத்திலே எமது உடன்பிறப்புகளுக்கு முன்னாலே வைக்க விரும்புகிறோம். எமது மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு நீதிமன்றங்களிலே பார்த்தால், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், வேதனைக்குரிய காட்சி, 18-19 வயது கூட நிரம்பாத இளம் பெண் ஒரு சிறு குழந்தையை தூக்கி கொண்டு அவள் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் பிரதான கதவடியிலே காவல் நிற்கிறாள். ஒருவர் அல்ல, 6-7 பேர் தினசரி. அந்த பிள்ளைகளுடைய தந்தை, அந்த பிள்ளைகள், நான் குறிப்பிடுகிற அந்த இளம் பிள்ளைகளுடைய கணவர் சிறைக்குள்ளே, கைக்குழந்தையினுடைய தந்தை சிறைக்குள்ளே. என்ன வழக்கு என்று பார்த்தால் அது போதை வழக்கு அல்லது ஏதாவது சாதாரண அடிதடி வழக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இன்றைக்கு போதை கலாச்சாரம் மக்களை, குறிப்பாக இளம் சந்ததியினரை கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாலிபர்கள் பலர் நோஞ்சான்களாக, நிமிர்ந்து நடக்க முடியாதவர்களாக, ஏதோ கனவு காண்பது போல பகலிலே நடந்து செல்வதை கூட நாங்கள் பார்க்கிறோம். இது தானாக வந்தது அல்ல. திட்டமிட்டு இந்த மண்ணிலே 95ஆம் ஆண்டுக்கு பிறகு, மன்னிக்கவும், 95ஆம் ஆண்டுக்கு பிறகு
யாழ்ப்பாணம் பிடிக்கப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்பட்ட நிலைமை. ஆனால் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலே மீண்டும் யாழ்ப்பாணம் வந்த பிறகு இந்த பிரச்சனை மீண்டும் கிள்ளி எறியப்பட்டது. ஆனால் 2009க்கு பிறகு கடந்த 17 வருஷ காலத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த வடகிழக்கிலும் எங்கள் இளம் சந்ததியை எதிர்க்க முடியாதவர்களாக இந்த பௌத்த கலாச்சாரம் மெல்ல மெல்ல மாற்றுவதிலே கணிசமான வெற்றியை ஈட்டி வருகிறது என்பதை நாங்கள் அனைவரும் ஒரு அபாய அறிவிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு புறத்திலே பார்ப்போம். எமது மக்களை நாங்கள் அரசியல் மயப்படுத்த வேண்டியிருக்கிறது. மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டால் அந்த சமூகம் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும். ஒரு காலத்திலே எங்களுடைய இளைஞர்கள் விடுதலையை பற்றி சிந்தித்தார். இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 50களின் நடுப்பகுதியிலிருந்து அப்படித்தான் இருந்தது. ஏன் வெள்ளையர்கள் வெளியேறிய காலத்தில் கூட அப்பொழுது அரசியலிலே ஈடுபட்ட பல இளைஞர்கள் விடுதலையை சிந்தித்தார்கள். 50களின் நடுப்பகுதியிலே சிங்களம் மட்டும் என்கிற கோஷம் வேறு கொண்டு எழுந்த பொழுது அந்த அணி விஸ்தரிக்கப்பட்டது, தானாகவே விஸ்தரித்தது. அந்த தொடர் வரலாற்றின் விளைவுதான் ஒரு கட்டத்திலே ஒரே வீட்டிலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள், ஆண்களும் பெண்களுமாக, இளைஞர்களும் யோதிகளுமாக இந்த விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்ட வரலாறு. ஆனால் அந்த சமூகமா இன்றைக்கு இப்படி இருக்கிறது? அந்த சமூகமா இன்றைக்கு அரசியலை பற்றி பெரிதாக கவலைப்படாமல், அரசியல் என்பது அவரும் இவரும் பேசிவிட்டு போகிற ஒரு சமாச்சாரம் போல ஒதுங்கி நிற்கிறது. இதற்கு என்ன காரணம்? இதற்கு காரணம் வேறு யாருமல்ல, எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிற தமிழ் தேசிய பரப்பிலே ஊடுருவி இருக்கிற, நான் ஆரம்பத்திலே சொன்ன எங்களுடைய விரோதிகள், தமிழர்களாக பிறந்து தமிழ் தேசியவாதிகளாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு மக்களை நித்திரை கொள்ள வைப்பதிலே, தாளாட்டுவதிலே, மக்களுடைய நித்திரை கலைந்துவிடக்கூடாது என்பதிலே தீவிரமாக இருக்கிற எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் நண்பர்கள் பலர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இலக்கு வேறொன்றுமல்ல, அது அவர்களுடைய சொந்த அஜெண்டா, சொந்த நிகழ்ச்சி நிரல். ஆனால் தமிழ் தேசம், தமிழ் தேசத்தின் விடுதலையை நாடுகின்றவர்கள் அப்படி இருக்க முடியாது. அல்லும் பகலும் நித்திரை கொள்ளாத நேரம் தவிர அரசியல் உணர்வு கொண்டு ஒவ்வொரு இதயமும், நான் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு இதயமும் எமது இனத்தின் விடுதலையை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்க முனைந்தால் இன்றைக்கு 100, நாளைக்கு 200, மறுநாள் 500, அடுத்த நாள் 1000, இப்படி விடுதலையை நாடுகிற இளம் தலைமுறையினுடைய எண்ணிக்கை பெரிதாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது தமிழ் தேசத்திற்குரிய அரசியல் தலைமைத்துவம் தானாக வரும். இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்திலே பேச்சாளர்கள் சொன்னது போல தம்பி கஜேந்திரகுமாரை தமிழ் தேசிய பேரவையின் தலைவராக அறிவித்து அவருடைய தலைமையிலே செயற்பட வருமாறு பகிரங்கமான வேண்டுகோளை பல்வேறு மேடைகளிலே, பல்வேறு தலைமைகளிலே விடுத்திருக்கிறோம். அரசியல் தலைமைத்துவத்திற்கு இங்கே பஞ்சம் கிடையாது. அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு அணி தமிழ் தேசிய பேரவையாக இருக்கிறது. அதன் தலைவராக ஒரு இளம் அரசியல்வாதியை, கற்றறிந்த ஒருவரை, அரசியல் தெரிந்த ஒருவரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். ஆகவே தமிழ் தேசத்தினுடைய எதிர்கால அரசியலை கையாள்வதற்கு இங்கே எந்த தட்டுப்பாடும் கிடையாது. மக்கள் அணிதிரட்டப்பட வேண்டும், மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும், மக்கள் ஸ்தாபன ரீதியாக அணிவகுக்கிற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அதை தடுப்பதற்காகத்தான் இங்கே பேசினார்களே, நாங்கள் பிப்ரவரி 15, மாசி 15 இங்கே கூட்டம் போட்டு பொது ஸ்தாபனங்களை எல்லாம் அழைத்து ஒரு நல்ல நோக்கத்தோடு அரசியல்வாதிகள் நாங்கள் எங்களை பின்தள்ளி பொது ஸ்தாபனங்களை முன்னிறுத்தி திட்டங்களை வகுத்ததுக்கு பிறகு சில வாரங்களுக்குள்ளே வேறு முயற்சிகள் நடந்தன.
இதை பற்றி சற்றும் அக்கறை இல்லாமல் இருந்த சில நண்பர்கள், நானும் ஒரு சட்டத்தரணி, சில நண்பர்கள் கொழும்பிலே இருந்து பிரதானமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சில நல்ல தமிழ் சட்டத்தரணிகள், தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை என்று ஒரு அறிவிப்போடு வெளியே வந்தார்கள். தமிழ் சட்டத்தரணிகள் கொழும்பில் மாத்திரமில்லை, எங்கள் தமிழீழத்தின் பல்வேறு நீதிமன்றங்களிலும் பணியாற்றுகிறார்கள், வடகிழக்குக்கு வெளியேயும் பணியாற்றுகிறார்கள், மலையகத்திலும் பணியாற்றுகிறார்கள். ஆனால் இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை, அதில் உள்ளவர்களிலே கிட்டத்தட்ட 50-60% நான் நீண்ட நெடுங்காலமாக அறிவேன். நேற்று முந்த நாள் தொழிலுக்கு வந்த சிலரை தவிர அந்த பேரவை சில நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. அதிலே தப்பில்லை. இனத்திற்காக தமக்கு சரியென்று படுகிற எதையும் செய்கின்ற உரிமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு, தமிழச்சிக்கும் உண்டு. அதை நாங்கள் ஆட்சேபிக்க மாட்டோம். ஆனால் அதை அவர்கள் சுயமாக செய்ய வேண்டும். எவருடைய கைப்பிள்ளையாக, எவருடைய போதனையையும் கேட்டு அவர்கள் அதை செய்ய முயற்சிக்க கூடாது. நான் அவர்களை விமர்சிக்க விரும்பவில்லை. விமர்சிக்க விரும்பினால் அவர்களிலே சிலர் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்படி காயப்படுத்துகிற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக எடுக்கப்படுகிற முயற்சிகளோடு எவரும் விளையாடக்கூடாது. சில தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் தேசத்தின் விரோதிகள் என்று நான் சொன்னேனே, தமிழ் தேசிய பரப்பிலே தங்களை தமிழ் தேசியவாதிகளாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுடைய நடவடிக்கைகளை இங்கே February 15 நாங்கள் கூட்டம் போட்டு நல்ல பல திட்டங்களை தீட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அவை செயல்பட ஆரம்பித்த நேரத்திலே ஒரு கவுண்டர் மூவ், இதற்கு மாற்றாக இன்னொரு மூவை எடுத்தார்கள். நாங்கள் அதை ஆட்சேபிக்கவில்லை. அதற்கு எங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க தயாராக இருக்கிறோம், கொடுத்து வருகிறோம். ஆனால் ஒரே ஒரு விடயம், ஒரு உரைக்குள்ளே ஒரு வாழ்தான் இருக்க முடியும். ஒரு உரைக்குள்ளே ஒரு வாழ்தான் இருக்க முடியும். அந்த வாழ் எது என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் தமிழ் மக்களே தவிர, விடுதலையை நாடுகிற தமிழ் மக்களே தவிர வேறு எவரும் அல்ல. தமிழ் மக்களின் சார்பிலே அவரும் இவரும் பேசலாம். ஆனால் யார் இந்த தமிழ் மக்கள்? யார் இந்த தமிழ் மக்கள்? கோர்ட் சூட் போட்டு தினசரி நீதிமன்றங்களுக்கு போகிற என்னை போன்றவர்கள் அல்ல, என்னை போன்றவர்கள் அல்ல. தினசரி தாங்கள் உழைத்தால்தான் வீட்டிலே அடுப்பெரியும். 7 நாளும் வாரத்திலே, மாதத்திலே 30 நாட்களும் உழைத்தால்தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பிள்ளைகளை டியூஷனுக்கு ஏற்றி இறக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளை யாழ்ப்பாணத்திலே தனித்து டியூஷன் கிளாஸஸுக்கு அனுப்ப முடியாத நிலைமை பெற்றோருக்கு இருக்கிறது, குறிப்பாக வயது வந்த பெண் பிள்ளைகள். அந்த அளவுக்கு இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே நிலைமை இருக்கிறது. எனக்கு தெரிந்த பலர் ஓடி ஓடி தங்கள் அன்றாட கடமைகளுக்கு மேலதிகமாக தாயும் தந்தையுமாக தங்கள் ஸ்கூட்டரிலே பிள்ளைகளை ஒரு கிளாஸிலிருந்து மற்ற கிளாஸிலிருந்து இன்னொரு கிளாஸ், இது டியூஷன் கலாச்சாரம் ஆதிக்கம் செலுத்துகிற சூழ்நிலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர்களை போன்றவர்கள் கடையை திறந்தால்தான் தன்னுடைய வீட்டிலே குடும்பத்தை பார்க்க முடியும் என்ற நிலையில் உள்ள பல குடும்பங்கள், தொழிலுக்கு போனால்தான் அன்றைக்கு சமாளிக்க முடியும் என்ற நிலையில் உள்ள தொழிலாளி, கடற்தொழிலாளி, விவசாயத்தை பார்த்தால் தான் வாழ முடியும் என்ற நிலையில் உள்ள விவசாய குடும்பங்கள், இவர்கள்தான் மக்கள், இவர்கள்தான் தமிழ் மக்கள், பொதுமக்கள். ஆகவே பொதுமக்கள் தங்கள் குரலை உயர்த்தி பேச வேண்டிய காலம் இது என்பதை ஒவ்வொரு தமிழ் குடும்பமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியலை தயவு செய்து அவர் பார்ப்பார் இவர் பார்ப்பார் என்று விட்டுவிட முடியாது. நுனிநாக்கிலே ஆங்கிலம் பேசுகிற பலர், தம்பி கஜேந்திரகுமார் ஆங்கிலம் பேசினால் அதை ரசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நுனிநாக்கிலே ஆங்கிலம் பேசுவதாக நினைத்து கொண்டு பேசுகிற பலர் எப்படியான ஆங்கிலம் பேசுகிறார்கள் என்பது என்னை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு காலத்திலே ஆங்கிலத்தை
அழகாக ஆக்ரோஷமாக கையாண்ட மண்ணிலே இன்றைக்கு ஆங்கிலத்தை பேச வேண்டிய நிலையில் உள்ள பல படித்தவர்கள், தினசரி ஆங்கிலம் பேச வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் எப்படி ஆங்கிலத்தோடு உரசுகிறார்கள், ஆங்கிலத்தை எப்படி கஷ்டப்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக அறிவோம். அதையெல்லாம் விட்டு விடுவோம். ஆனால் இவர்களை நம்பி அரசியலை ஒப்படைக்க முடியாது. தமிழ் மக்கள் வேறு கொண்டு எழ வேண்டுமானால் நாங்கள் ஒரு போராட்ட பாசறையின் பின்னால் அணிதிரண்டாக வேண்டும். பாசறை தயாராக இருக்கிறது. தமிழ் தேசிய பேரவை தன்னுடைய வரலாற்று கடமைக்காக தயாராக இருக்கிறது. இன்னும் பலரை இணைத்து கொள்ள தயாராக இருக்கிறது. ஒரு இளைய தலைவரின் கீழ் எதிர்காலத்தின் சவால்களை சந்திக்க தயாராக இருக்கிறது. ஆகவேதான் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டியது. விடுதலை போராட்ட வரலாறுகளை எடுத்து பாருங்கள். எத்தனை தேசங்கள், எத்தனை நாடுகள், எத்தனை தியாகங்கள். இந்திய நாட்டின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் பேசினால் பல நேரம் பேச வேண்டி வந்துவிடும். சுருக்கமாக சொல்கிறேன். எத்தனை இளம் தளிர்கள் தூக்குமடையிலே தொங்கினார்கள் என்கிற வரலாற்றை இந்திய அரசியல்வாதிகள் மறந்திருக்கலாம். ஆனால் இந்திய அரசியல் போராட்டத்தினாலே ஈர்க்கப்பட்ட எவரும் இலங்கையில் உள்ளவர்கள் உட்பட மறக்க முடியாது. பலர் நினைக்கிறார்கள் இந்திய விடுதலை என்பது ஏதோ சில தலைவர்கள் அப்படி இப்படி போராடி பெற்றுக் கொடுத்தது என்று. அப்படி அல்ல. பல்வேறு விதமான போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்கு பல்வேறு முகங்கள். ஒரு கட்டத்திலே சுபாஷ் சந்திர போஸ், ஒரு கட்டத்திலே அகிம்சைவாதியாக இருந்தவர், காந்தியின் சீடனாக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒரு முறை காந்தியின் வேட்பாளராக, மறுமுறை காந்தி நிறுத்திய பட்டாபி சீதாராமையா அவர்களை, ஆந்திராவைச் சேர்ந்த சீதாராமையா அவர்களை நேரடி தேர்தலிலே தமிழகத்து பிரதிநிதிகளின் ஆதரவோடு, தென்னகத்து பிரதிநிதிகளின் பேராதரவோடு தோற்கடித்து தன்னுடைய பலத்தை நிலைநாட்டியவர். அவன் ஒரு கட்டத்திலே நாட்டை விட்டே போனான். அதற்கு காரணம் அவன் விடுதலையை நேசித்தான். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்படி எத்தனையோ போராட்டங்கள். ஆப்பிரிக்க நாடு விடுதலையை பெறுவதற்கு என்ன விலை கொடுத்தது? இன்றைக்கு 40க்கும் மேற்பட்ட நாடுகள், மொசாம்பிக், போர்ச்சுகல் கினி, கேப்வர்ட் தீவுகள், இவையெல்லாம் போர்ச்சுகல் ஏகாதிபத்தியவாதிகளின் போர்ட்ஸ் காலனியின் கீழ் நசுங்கிய நாடுகள். 70களிலே அவை எழுந்திருக்க முயற்சித்தன. ஒன்றின் பின் ஒன்றாக விடுதலை பெற்றன. அல்ஜீரியா அப்படி, அங்கோலா அப்படி, நமீபியா அப்படி, தென்னாப்பிரிக்கா அப்படி. கருப்பர்களாக, காட்டு மிராண்டிகளாக, நாகரிகமற்றவர்களாக, நாதியற்றவர்களாக கருதப்பட்ட ஆபிரிக்க மக்கள், ஆபிரிக்க சிங்கங்கள் தங்கள் பிடரிமயிரை செலுத்து கொண்டு விடுதலை பெற்ற வரலாறு உலகத்தின் முன்னாலே இருக்கிறது. நாங்கள் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்பட்ட திராவிடத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் தமிழர்கள் என்ற முறையிலே ஒரு தொன்மையான நாகரிகத்துக்கு உரித்தானவர்கள். 2000 அல்ல, 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு கீழடியிலே தமிழ்நாட்டு அரசின் அனுசரணையோடு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே மேற்கொள்ளப்படுகிற அந்த அகழ்வு ஆராய்ச்சி தமிழர்களுடைய கலாச்சாரம் மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு போயிருந்தது என்பதை அகழ்ந்தெடுக்கப்படுகிற புராதன சின்னங்கள் ஊடாக உலகுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் நம்பிக்கை எடுக்க வேண்டியதில்லை. ஈழத்தில் இருக்கிற நாங்கள், தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள், ஒரு காலத்திலே கொடியோடும் முடியோடும் வாழ்ந்த பரம்பரையின் வாரிசுகளான நாங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. முடியும் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் நாளைய தலைவர்கள். உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். என்னால் முடியாது என்று நினைத்தால் ஒன்றும் நடக்காது. ஆகவே இளைய தலைமுறையை அன்றைக்கு என்னிடம் ஒரு 17 வயது தம்பி வந்தார். எங்களுடைய தமிழ் தேசிய பாசறைக்கு ஆதரவாக இருக்கிற குடும்பத்தைச் சேர்ந்த தம்பி. மூத்தவனும் எங்களுடைய அணிதான். இந்தியாவிலே சட்டம் பயின்று கொண்டிருக்கிற 2வது மகனும் எங்களுடைய அணிதான். இவனுக்கு 17-16 வயது இருக்கிறது. அரசியல் கதைத்த பொழுது அவன் எனக்கு சொன்ன மறுமொழி ஒரு 4-5 நிமிஷங்களுக்குள்ளே, 4-5 நாட்களுக்கு முன்னே, சார் we will do it, எங்களாலே முடியும். ஆங்கிலத்திலே சொன்னான். இங்கே யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல கல்லூரி ஒன்றின் மாணவன்.
நான் அவனுக்கு சொன்னது, உன்னை போல 1000 பேர் எங்களுக்கு கிடைத்தார். 1000 பேர், பருத்தித்துறை முதல் பொத்துவில் வரை, இங்கே பருத்தித்துறையிலிருந்து மன்னார் வரை, ஒட்டுமொத்த தமிழீழத்தின் மூலை முடுக்குகளையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு 1000 இளைஞர்கள் எங்களுக்கு கிடைத்தால் எங்கள் எதிர்காலத்தை நாங்கள் எங்கள் கைகளிலே எடுக்க முடியும். சிங்கள தேசம் பணியும். இன்றைக்கு நாங்கள் இப்படி தாருங்கள் அப்படி தாருங்கள் என்று எல்லோரும் கேட்கிறோமே, கூட்டாட்சி என்று கேட்கிறோமே. அவர்கள் எங்கோ உச்சிக்கொம்பிலே இருந்து கொண்டு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்களே. இந்த நிலைமை இருக்காது. எங்களுடைய அணி, எங்கள் இளைஞர்களின் சக்தி மீண்டும் தன்னை நிரூபிக்க துணியுமாக இருந்தார். அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலி நாங்கள் போராட முடியும். எங்கள் விடுதலையை நாங்களே பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலையை வேறு யாரும் தர மாட்டார்கள். அது எங்களுக்குரியது. அது எங்களிடம்தான் இருக்கிறது. அதை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும், நிலைநாட்ட முடியும்.